என்னம்மா இப்படி உட்காருவ? செருப்பு அந்த போச்சுன்னா தூக்கி போட்டு வர வேண்டியதுன்னு. பஸ் வர போதுமா? நானே சொல்றேன்ல, தூக்கி போட்டு வாட்டி வேணும் அங்க வாங்கிக்கலாம் புதுசு. ஆசை எதுல சிக்கனம் பண்றது, தேவையில்லாத பொருளை ஊரு பட்டதை வாங்கி போட்டுது. இப்படி தேவையானதை ஒண்ணு வாங்குறதுக்கு இம்முட்டு யோசிக்கிற. ஏமா சாமி, நான் தெரியாம சொல்லிவிட்டேன். நீ எம்மட்டு நேரம் உட்காரு. பஸ் போயிடுச்சுன்னா எனக்கு தெரியாது. ஒரு 2 எட்டு போனேன்னு பஸ் ஸ்டாப்ல போய் உட்காந்துடலாம். அங்க உட்காந்துட்டு இந்த பிஞ்சு போன செருப்பு மாட்டிக்கிட்டு உட்காரு. போய் உட்காந்தாலும் பஸ் வரது போறது தெரியும். இங்க உட்காந்துட்டு எப்படி தெரியும்? பஸ் போயிருக்கும். நான் வாட்ல போய் பஸ் வருன்னு உட்காந்துட்டு இருக்குதா? ஊருக்கே 2-3 பஸ் வருது. அது எந்த நேரத்துக்கு வருதுன்னு ஒழுங்கா சொல்ல முடியல. இதுல நீ வேற இப்படி பண்ண என்னடி அர்த்தம்? ஆமா, என் மாமியாரு மாமனாரு கொடுத்த சீதனத்துல ஒரு பைக் வாங்கறதுக்கு மறந்துட்டாவ. எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாவல்ல, என்ன செய்யறது? முறைக்கிறத பார்வையால எரிச்சு சாம்பலாக்கிடுவாப்புல. மேல நம்ம வாயை திறக்க கூடாது. நாம பாட்டுக்கு போய் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருவோம். இவ வந்தா வராட்டி போறா. அது ஒண்ணு இல்லம்மா, நான் பஸ் வருதா இல்லையான்னு பாக்குறேன். வந்தவன கூப்பிடுதே, நீ வேகமா ஓடி வந்துருச்சியா? போராடுவேன் மாமியார்களை வீட்டை விட்டு வெளியே போகும் வரை போராடுவேன் சிறியலை மாற்றும் வரை போராடுவேன். வாருங்கள் உங்களது இருக்கையில் அமருங்கள். பேர் முதல்ல வாயை க்ளோஸ் பண்றீங்களா? ரொம்ப சாக்கு உடம்புக்கு ஆகாது. இதுல 2 பேரும் உட்காருங்க, அப்புறமே பேசலாம். 2 பேருக்கு என்னதான் வேணும் இப்ப? நாங்க வரும்போது என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, போராடிட்டு இருக்கேன். அது ஒண்ணு இல்ல, அடுத்த வாரம் போராட்டம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்குதான் ஒத்திகை பாத்துக்கிட்டு இருக்கேன். மாமியார் கலவி என்ன யாரும் டிவி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு விளக்க மாட்டேங்கி. நான் கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு பார்க்க விட மாட்டேங்கி. அதுக்குதான் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணலான்னு இருக்கேன். நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு டீம் சேர்ந்து மாமியார் எல்லாம் வீட்டை விட்டு தோட்டத்துலாண்டு பிளான் போட்டிருக்கேன். எல்லாரும் சேர்ந்து விளக்கு மாத்தி எடுத்து ஒன்னவே துரத்துவான். நல்லா இருக்க குடும்பத்தை எல்லாத்தையும் கெடுக்கலான்னு பாக்கியா நீ? சும்மாவே நாட்டுல 1008 போராட்டம் நடத்திட்டு இருக்கு. இது அன்னைக்கு ஒண்ணா? இதுல நீ வேற உன் கூத்துக்கு வாரியாக்க. சும்மா இருந்துக்க, அதே உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது. போராட்டத்துக்கு நீ வராட்டி இரு. யாருக்கு என்னமா நீ இன்னும் 10 பேர் இருக்க மாட்டவல? இப்படி அல்ப விஷயத்துக்குலாம் இப்படி எடுத்துக்கிட்டு இருந்தா நல்லா வாட்டி இருக்கு. இத பத்தி நீ பேசுறது காமெடியா இருக்கு. என்ன இப்படி சொல்லிவிட்டே? நான் பேசுறது காமெடியா இருக்கா? மாமியார்ல என்ன எப்படி தாங்குவா தெரியுமா? நீ எல்லா மாமியும் குத்த சொல்லாத. இப்படி தாங்குன மாமியால இப்ப எதுக்கு மவ வீட்டுக்கு நீ அனுப்பி விட்டுருக்க? அதுக்கு பதில் சொல்லி. திடீர்னு கேட்ட நான் என்ன சொல்றேன்? அது வந்து என் மாமியாருக்கு மக மேல ரொம்ப பாசமா, அதே மக வீட்ல இருந்திருக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். நீயும் இப்படித்தானா? அங்க மொத்தத்துல 2 வேற ஒரே மாறுதேன். உங்களுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்லடி. என்னம்மா சொல்றீங்க? சத்தமா சொல்றது கேட்கல. நைட்டு உங்க வீட்டுல ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு வந்து பார்த்தேன். நீயும் உன் மாமியால அடிக்காத குறைய சண்டை ஓட்டிட்டு இருந்தீங்களே, அது என்னதுமா? எல்லா வீட்லயும் நடக்கிறதானே, புதுசாவா நடக்கு என் வீட்டுல மட்டும். அங்க அப்பப்ப சண்டை போடுவோம், அப்பப்ப கூடிக்கிடுவோம். உங்களை மாதிரியாட்டி மாமியால வீட்டை விட்டு தோறதுன்னு எங்களுக்கு எல்லாம் என்ன வராது. என்னன்னு எனக்கு தெரியாதா? உன் வீடு உன் மாமியார் பேர்ல இருக்கிறதுனால உனக்கு இப்போதைக்கு உன் மாமியார் தேவை. அதனால வீட்டுல வச்சிருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் புட்டு வைக்கிறாளே, எப்படி இவளுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியல. காலங்காலமா மாமியார் மருமகளை சண்டை ஓயாது. அதுக்கு இப்படி போராட்டம் பண்ண நாம வீடுதான் நிம்மதியா இருக்காது. ஆமா, நீ சொல்றது சரித்தேன். பதிலுக்கு பதில் நின்னா நாம நிம்மதியும் போய் அவங்க நிம்மதியும் போய் எதுக்கு இருக்கிறவங்க நிம்மதியும் போய் பேசாம ஒண்ணு பண்ணலான்னு இருக்கேன். என்ன பண்ண போறே? வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு வீடு காலியா இருக்கு.
அங்க வேணா நானும் என் வீட்டுக்காரங்களும் தண்ணி கொடுத்து போலாம் இருக்கோம். மாமியால வீட்டை விட்டு துரத்துனா தானே இவ வீட்டை விட்டு துரத்திட்டான்னு சொல்லுவாவ. நாங்க 2 பேரும் வெளியே போயிட்டோம்னா அவங்க வீட்லயே இருப்பாவ. நாங்க தானே வெளியே போன மாதிரி இருக்கோம். அடி பாலகத்தி, மாஸ்டர் பிளான் போட்டுட்டு நீ எப்படியோ தாயும் பிள்ளையும் பிரிக்கலான்னு இருக்க. ஆமா, 10 மாசம் பிள்ளைய அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போற பாரு. நீ வேற பேசாம இருட்டி. இந்த நேரம் உறங்கும் தூக்கு தூக்கமா வருது. என்ன இங்க தூங்கிட்டு கிடக்க? எடி கோமதி, கோமதி உன்னை கூட்டிட்டு இருக்கேன். என்ன அத்தை? நானே இப்பதே கண்ணு அசந்து இப்படி வந்து ஏலி கூட்டிட்டீங்களே. நான் யார் இப்ப தூங்க வேணாம்னு சொன்னதே? போய் ஒரு ரூம்ல தூங்கிட்டு இங்கே வட்ட வழியில தூங்குவேன். எப்படி இருந்தாலும் இது வீட்டு உள்ளதானே தே. எங்கயாவது தூங்கிட்டு போறேன். இந்த ரூம்ல படுக்க முடியல. ஒரே கவகவன்னு அனலா இருக்கு. இது அனலா இருக்கு, இப்பயும் அனலா இருக்கு. ஒழுங்கா தூங்க முடியல. எப்படா படுப்போன்னு இருந்து இப்பதே கண்ணு அசந்தே இப்படி படுக்குன்னு முழிச்சு வச்சியே. தலை வேற விண்ணுன்னு இருக்கு. சரி சரி, நான் ஒண்ணு எழுப்பல, படுத்து உறங்கு. எங்க சின்னவளே, எனக்கு என்னது தெரியும். நானே அசந்து உறங்கும் போது இப்படி எழுப்பிட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். இப்ப போய் அவளை கேட்டுட்டு இருக்கியே. வீட்டுக்குள்ள எங்கேயாவது இருப்பா, போன நோண்டிக்கிட்டு போய் பாருங்க. இது யார் முகத்துல முடிஞ்சதே தெரியல. காலையில சீட்டு பணம் வாங்க போனேன், அவ இல்லைன்னு சொல்லிட்டா. இப்ப நான் நிம்மதியா தூங்கலான்னு கண்ணு அசந்து இந்த மாமியார் இப்படி எழுப்பிட்டு அவளை எங்க இவளை எங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு. திரும்ப யாராவது வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு தூங்குறவளே, அப்புறம் நான்